உங்களுக்காச்சும் பரவாயில்லக்கா. எனக்கு என்ன டிஷ் பிடிக்குன்றதே மறந்து போச்சு. நம்மள மாதிரி மருமகளோட நிலைமைலாம் இதுதான் கவிதா. ஆனால் என்னன்னு தெரியல, என்னை திடீர்னு நல்லா பார்த்துக்கிறாங்க. அது ஏன்னு தான் நான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கேன் கவிதா. அக்கா, உங்களுக்கு இன்னுமா தெரியல? உங்களுக்கு ப்ரெக்னென்ட்ன்ற ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. இவ்வளோ நாளாக வேலைக்காரியாக இருந்த நீங்கள் இப்போ புல்லு பெற்று கொடுக்குற மிஷினாக மாறியிருக்கீங்க. இதெல்லாம் அந்த குழந்தைக்காக தான்க்கா, உங்களுக்காக இல்லை. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்களை இப்படி தான் பார்த்துப்பாங்க. அதுக்கு நடுவில் ஏதாவது தப்பாக நடந்துச்சு அப்போ தெரியும் இவங்களோட உண்மையான முகம் என்னன்னு சொல்லிட்டு. நான் வந்ததை உங்கள் நாத்தனார் வேற ஒரு மாதிரி பார்த்துச்சு. அது போய் மங்கம்மா கிட்ட சொல்லி, மங்கம்மா ஏமாமியிட்ட சொல்லி அவங்க டைம் பாஸுக்கு என்னை வச்சு விளையாடிடுவாங்க. நான் அப்படியே கிளம்புறேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கக்கா. ம்.